அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நம்ம ஒவ்வொரு நாளும் சில ஜோதிட துணுக்குகளை பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம சில ஜோதிட துணுக்குகளை பார்க்கலாம். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட வகுப்பானது எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கான ஒரு ஜோதிட விதிகளை பார்க்கலாம். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு விதியை பார்க்கலாம். நிறைய விதிகள் இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு விதி. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு கேந்திரத்தில் ராகு இருந்தால் ஜாதகருக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது, நிறைய போராடுவார் அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. உதாரணமாக ஒருத்தருக்கு மேஷத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மேஷத்திற்கு கேந்திரத்தில் 1, 4, 7, 10 மேஷத்துக்கு கேந்திரத்தில் ராகு இருந்தால், மேஷத்திலேயே ராகு இருந்தால் 1ஆம் பாவம். அப்போ மேஷத்துக்கு 4 எது? கடகம். கடகத்தில் ராகு இருக்கலாம். மேஷத்துக்கு 7ஆம் பாவம் எது? துலாம். அங்கே ராகு இருக்கிறது. மேஷத்துக்கு 10ஆம் பாவம் அப்படிங்கிறது மகரம். இந்த இடத்துல ராகு இருக்கிறது. ஆக சூரியனுக்கு 1, 4, 7, 10 ராகு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஜாதகருக்கு இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரி சூரியனுக்கு கேந்திரத்தில் ராகு இருக்குது, அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கும்பகோணம் போய் கும்பேஸ்வரர், சரிங்களா, கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, கும்பமுனி வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. பாபநாசம் போய் பாபநாசத்தில் உங்களுக்கு குற்றாலத்தில் குளிச்சுட்டு வர்றது நல்லது. இப்போ இது இதற்கான ஒரு பரிகாரமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விதி ஒன்று பார்க்கலாம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் சனி சூரியன் இணைவு அல்லது சனி சூரியனை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். பொதுவாக சனி சூரியன் இணைவு அல்லது சனி சூரியனை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா, இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை, முதலீடு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வரும். இப்போ சனி சூரியன் இணைவு இருந்ததுன்னா அவங்க முதலீடு பண்ணுறதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா. இவங்க ஏதாவது ஒரு பிராண்டடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பிராண்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க முதலீடு செஞ்சாங்கன்னா நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க. புரியுதுங்களா. அப்போ சனி சூரியன் இணைவு உள்ளவங்க முதலீடு பண்ணுவதை ரொம்ப கவனமாக மேற்கொள்ள வேண்டும். சரிங்களா. ரைட்டு நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ள என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக நம்ம வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். சரிங்களா. அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.